தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம் தாங்க. அது யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம உடலில் இருந்து பிற உயிரை காக்கிறதுக்காக நம்ம உதிரத்தை கொடுத்து செய்யக்கூடிய தானத்தை தான் மிக சிறந்த தானமாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு வந்து ரத்த தானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். கடந்த சில மாதங்களாக நிறையா பேர் ரத்தம் கேட்குறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியல. ஒரு சிலருக்கு தர முடியுது. நம்ம ரத்த தான குரூப்பில் பதிவு போடுறோம், நண்பர்கள் குரூப்பில் பதிவு போடுறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அதெல்லாம் பார்த்து ரிப்ளை கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்போ எதுக்காக அந்த வாட்ஸ்அப் குழுக்கள், ரத்த தான குழுக்கள் எதுக்கு, நண்பர்கள் குழு எதுக்கு? ஸ்டேட்டஸ் வந்து ஆடுறதும் பாடுறதும் வைக்கிறது பார்க்குறது மட்டும்தான் வேலையா? ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக வாழணும். ஒவ்வொரு நாளும் பயனுள்ள வாழ்க்கையாக வாழனாலும் எப்போவாவது ஒரு தடவையாது நம்ம ஒரு ரத்த தானம் வேணும் அப்படின்னு கேட்குறோன்னா அதுக்கு முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்குங்க. பழக்க வழக்கத்தில் உள்ளவங்க இதை வந்து முயற்சியாவது செய்யுங்க. இப்போ நம்மளை நம்பி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சியாவது நான் எடுப்பேன். ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன், குரூப்பில் போடுவேன், ஒரு 4 பேர்கிட்ட கேட்பேன். அதை பார்த்து ஒரு சிலர் ரிப்ளை பண்ணுறாங்க. தனிப்பட்ட முறையில் அனுப்பினாலும் சில பேர் கண்டுக்கிறதே இல்லை. அப்போ எதுக்கு இந்த நட்பு? நம்ம வந்து தனிப்பட்ட விதமாக எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கல. ஒரு உயிரை காக்கிறதுக்காக, அவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறதுக்காக அந்த ரத்த தானம் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம கேட்குறோம். அது கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு பதிவு இல்லை, ஒரு பகிர்வு இல்லைன்னா எதுக்காக அந்த நட்பு வட்டங்கள், எதுக்காக அந்த முகநூல்? ஒரு நல்லதை சொல்கிறதுக்கு, நல்லதை தெரியப்படுத்துறதுக்கு, ஒரு நல்லதை செய்யறதுக்கு தான் இந்த சமூக வலைதளம் வந்து பயன்படணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத காணொலிகளை பகிர்றது இதெல்லாம் வந்து ஒரு பயனற்ற செயல். கொஞ்சமாவது வாழ்க்கையை வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக வாழுங்க, ஒரு உபயோகமாக வாழுங்க. ஒரு ரத்த தானம் வேணும்னா அதுக்கு ஒரு ரத்த தானம் வேணும் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் யாராவது ஒரு சிறு முயற்சியாவது செய்யுங்க. நம்ம பங்களிப்பை அப்படியாவது கொடுங்க. அதுவே ஒரு நன்மை தான், அதுவே ஒரு உதவி செஞ்சது போல தான். அதை விட்டுட்டு கண்டும் காணாமல் இருக்கிறது வந்து ஒரு மனிதமும் இல்லை, அது சரியான செயலும் இல்லை, அது நல்ல நட்பும் இல்லை. நேற்று வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட போட்டிருந்தேன். இதை அப்படியே வந்து பதிவாக போட்டிருந்தேன். என்னோடய முகநூல் நட்போட்டத்தை நீக்கிடுங்க, நீங்கள் வந்து என்னை பல குரூப்பில் இருந்து வெளியேற்றிடுங்க, நீங்களாகவே செஞ்சுருங்க அதை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நான் கோபத்தில் சொல்ல, ஒரு ஆதங்கம் தான். மற்றவங்க கேட்குறாங்க, நம்ம உதவி செய்ய முடியல அப்படின்னு. ஆக்கப்பூர்வமாக உள்ளவங்க, ஒரு இது போல் நல்ல செயலுக்கு உறுதுணையாக உள்ளவங்க மட்டும் விருப்பம் இருந்தால் தயவு செஞ்சு என் நம்பரை இணைச்சி ஒரு ரத்த தானம் செய்கிறதுக்கோ இல்லை பிற உதவி செய்கிறதுக்கோ, அதாவது நாங்கள் உதவி செய்வோம், இதை பகிர்வோம், இதை கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு உள்ளவங்க மட்டும் ஒரு குழுவை அமைச்சு அதில் சேர்த்துக்க விருப்பம் உள்ளவங்க என்னை சேருங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்வோம். பல முறை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் நம்ம கூப்பிட்டு சொன்னால் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் ரத்த வங்கியில் வந்து ரத்தம் இருக்கணும். இதே போல் டோனர்கள் போய் கொடுத்தா தான் அவங்களுக்கு அங்கே ரத்தம் இருக்கும். இருந்தால் தான் அவங்க உதவி செய்யலாம். வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு முறை 2 முறை தான் வந்து கோரிக்கை வச்சு கேட்கலாம், இந்த தடவை உதவி செய்யுங்க, நான் தடவை வந்து கேம்ப் நடத்தி தரேன்னு. ஆனால் இப்போ அந்த ரத்தம் கொடுக்கறது கூட யாரும் முன் வரதில்லை. ரத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். அந்த ரத்தம் திரும்ப உடலில் உங்களுக்கு ஊறிடும். நீங்கள் பழைய புத்துணர்ச்சியோடு தான் இருப்பீங்க. ரத்தம் தரதால் உடல் நலம் ஒன்றும் வீணாயிடாது. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் பிற உயிரை காப்பாற்ற உதவி செய்வோம்.